நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மளோட இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். வயசு சாயனங்கன் ராஜு வந்து 6வது சீசன், 5வது சீசன். ஏன்னா 4 வந்து ஆரி, 5 வந்து ராஜு. ராஜு. அப்போ வந்து தாமரை உள்ளார வந்தாங்க. உள்ளார வந்தபோது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, தாமரை வந்து ஒரு வெள்ளந்தி அப்படின்னாங்க. இல்ல அவங்க தெளிவானவங்க. அவங்க வந்து அதாவது எல்லா விதமான ஆட்களையும் அவங்க சந்திச்சவங்க அவங்க. அவங்க வந்து ஏன்னா அவங்களோட ப்ரொஃபஷன் அந்த மாரி. அவங்களுக்கு வந்து எப்படியான பேச முடியும், எப்படிலாம் வந்து அத வந்து மனமாத்த முடியும்னு அவங்க நல்லாவே தெரியும். அவங்க இந்த கேமுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நெறைய இடங்கள்ல வந்து அப்ப தாமரை ஆதரவாளர்கள் நெறைய பேர் வந்து நம்மள வந்து திட்டினாங்க. அப்புறம் இப்பயும் வந்து ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன். பொலந்தார்கள் என்றே சொல்லலாம். ஆமா, பொலந்தார்கள். அப்ப நம்ம சொன்னா உறுதியா இருந்தோம். அதெல்லாம் நானும் கிராமத்துக்காரன் தான். ஏன்னா இந்த கதைலாம் வேற யார்ட்டையாவது விடுங்க, நமக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி ஒரு இன்னொரு கேரக்டர், அதே மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வந்திருக்கு. இந்த கருவாடு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அவங்க பேர் வந்து முனியம்மா. அவங்க வந்து யூடியூப்ல இருக்காங்க போல இருக்கு. இப்பதான் அவங்கள பத்தி நம்மளுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும்னா ஃபுல்லா தெரியாது. அவங்கள பத்தின வீடியோக்கெல்லாம் 2-3 பார்த்துருக்கேன். ஸோ அதை பத்தின ஒரு விமர்சனமும், அவங்க என்ன பண்ணாங்க, அதாவது இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே வந்து பொய்யை வந்து பரப்பியிருக்கிறாங்க. அது என்னன்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே வித் அஸ். முனியம்மான்ற பேர் வந்து அடிபட ஆரம்பிச்சது. அவங்க வந்து யூடியூப்ல வந்து வீடியோக்கள் போட்டிருக்காங்க. வெள்ளந்தியான பெண்மணி. அவங்க ஏதோ வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்கன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாங்க. ஏதோ அவங்க வந்து ரெகுலரா வீடியோ போடுறாங்க. 2-3 வீடியோ கூட பார்த்தேன் நானு. வியாபாரம் நல்லா நடந்ததுன்னா சாப்பாடு செய்யறதுக்கே சந்தோஷமா இருக்கும். வியாபாரம் நல்லா நடக்கலாம், இந்த புடவை இப்படி தூக்கி வச்சுட்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனசுல இருக்கிறத அப்படியே பேசி வீடியோ போடுறாங்க. லைக்ஸ் போகுது. இப்போ ஏதோ பிரிய வர்ஷினியா? ஆமா, பிரிய வர்ஷினி. அவங்க வந்து அவங்க ஏதோ 64K இவங்க 4040 என்னது 4 லட்சம் கேவா ஏதோ தெரியல. ஆமா, அந்த மாதிரி சொன்னாங்க. ஏதோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்க வச்சிருக்காங்க. இப்போ அதனாலதான் இவங்க செலக்ட் ஆயிருக்காங்கன்றதும், அவங்க வந்து சேர் பிடிக்கிற இடத்துல அவங்க தோத்துட்டாங்க. ஆனாலும் மாயா வந்து அவங்களுக்கு ஒரு டிக்கெட்டை கொடுத்து உள்ளார வராங்க. அப்ப என்னன்னா, அதாவது இது எதனால இந்த வீடியோவே பண்ண ஆரம்பிச்சு எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, ரிஜெக்ட் பண்ண போட்டியாளர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுலதான் இந்த அம்மாவுடைய வண்டவாளம் தண்டவாளமா தெரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்ல வரேன். ப்ளீஸ். அது ஒரு விஷயம் ஜாக்கி. இன்னொரு விஷயமா நான் பார்த்தது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சேனல் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய கமெண்ட்ஸ்களை படிக்கிறப்ப நம்ம வந்து இந்த முனியம்மா டார்வின் செலக்ட் ஆனாங்க அப்படின்றதுல ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருப்பீங்க. அவங்க இன்னசென்ட் எல்லாம் இல்லங்க அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க இல்லையா? அதுல ஒரு 3-4 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுகளும் இதை வந்து கனெக்ட் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கிறீங்க, ஒரு உழைப்பு கணவர், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க நம்புறேன், அதை முற்றிலுமே நம்புறேன். ஐயோ, இப்ப என்ன ஒண்ணுமே பேச முடிய மாட்டேங்குது. சில இடத்துல நமக்கு உண்மை தெரியும் போது சரண்டர் ஆயிடும் என்ன பொறுத்தவரைக்கும். ஆமா. சோ அதுல அமுதன் வந்து ஒரு கமெண்ட் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, முனியம்மா இன்னசென்ட் எல்லாம் இல்ல, அந்த சாட் டாஸ்க்ல ஒரு பொண்ணு மேல உட்கார்ந்து எழுந்திருக்கவே இல்ல, அந்த பொண்ணு வந்து கீரி எல்லாம் விட்டுருக்காங்க. நான் வந்து ஒரு விஷயத்துல அந்த இன்டர்வியூல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வீடியோ தான் நம்மளுக்கு வந்து அமுதன் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ நமக்கு அனுப்பிச்சிருந்தார். அமுதனுக்கு நன்றியை சொல்றேன் இந்த நேரத்துல. ஏன்னா அவர் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி இருப்பார். டப்புன்னு எல்லா இடத்துலயுமே இருப்பாரு. நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் அனுப்பிவிடுவார். அந்த வீடியோவை பார்க்கும்போது தான் இந்த வீடியோ பண்ணனே தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு அவங்கள பத்தி நம்ம நிறைய பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது, அவங்கள பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா முனியம்மான்றவங்க யூடியூபரா இருக்காங்க, அவங்க வரப்போறாங்கன்றது நல்லா தெரியும் போது அப்புறம் எதுக்கு காமன் மேன் ஒன்று வச்சு பண்றாங்க அப்படின்னும் போது நான் தான் என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல, புதிய ஆட்கள் வராங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் வந்து பைக் மெக்கானிக், அவரு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, அவர் வராரு, நல்ல விஷயம் தானே. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் வர்றது தப்பு இல்லைன்னு நான் நினைச்சேன். அதுக்குதான் நான் ஆதரவா நான் சொன்னேன். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, SS மியூசிக்ல இருக்கிற ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு காமெடி வர்றதுதான் வந்து ஏற்புடையதில்லை. அது வேற அந்த SS மியூசிக் ஏய் முடிஞ்சா என்ன எடுங்கடா, இல்ல என்ன அனுப்புன்ற அளவுக்கு பேசினாராமே. அதெல்லாம் இந்த பேட்டி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இதுல ரிஜெக்ஷன் பீப்புள் எப்படி எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாத்த விட அவங்க கேட்ட அற்புதமான கேள்வி ஒண்ணு என்னன்னா, 50 பேரையும் ஒரு வேன்ல ஏத்தி பஸ்ல ஏத்தி 2 மணி நேரமா வச்சு 50 பேரை எடுக்கிறதுக்கு எதுக்கு அந்த டாஸ்க்? நியாயமான கேள்வி. இந்த மாதிரி புலம்பல்களினுடையதான் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியற மாதிரி முனியம்மா பண்ண
சில விஷயங்கள் அவங்க பேசினாங்க. ஆ, அதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லுங்க. இருந்தேன். ஏன்னா பத்ராச்சலம் அவர்கள் தான் நீங்க சொன்ன கமெண்ட் போட்டிருந்தாரு. ஆமா, நான் தாமரை பத்தி நீங்க சொல்லும்போது நான் கூட கோவப்பட்டேன். ம். இப்பதான் வந்து ஆனா வந்து அதுக்கு அப்புறம் தான் நீங்க சொன்னது அப்படியே நடந்தது அப்படியே அப்படிங்கிற screenshot ஒரு எடுத்து விஷயத்தை போடுங்க. வந்து சொன்னாரு. அப்படியே எடுத்து நம்ம இதுல வீடியோல போட்டுடலாம். ஓகே. ம், சரி, சொல்லுங்க. ஸ்கிரீன்ஷாட்டுங்களா? ம். நானே ஒரு மாரி கொஞ்சம் ஒரு ஃபோன் நீங்க எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கங்கிறதுனால ஆ. அது கொஞ்சம் பாத்தீங்களா, சிரமமா 1,50,000 இருந்துச்சு. வச்சுட்டு இருந்தா உருட்டிட்டு இருந்த நாய் வந்து அந்த தேங்காய் உருட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சரி விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஓகே, எடுத்துக்கிறேன். ஓகே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, சரி. இருங்க. சொல்லுங்க. நானு வந்து ஒரு ஒரு விஷயம். ம். ஸோ அவரும் வந்து சொல்லியிருந்தாரு. இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப தெளிவான ஒரு கமெண்ட்டே போட்டிருந்தாங்க. ம். ஏன்னா, இதையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் நம்மளோட இதுல ஆ, ரிவ்யூல. அவங்க வந்து சொன்னாங்க, ஆ. காயத்ரி. காயத்ரி. அவங்க சொன்னாங்க, "முனியம்மா ஒண்ணும் அப்பாவி கிடையாது ஜாக்கி சார். ம். ஆக்சுவலி வந்து அவங்க பயங்கர விவரம். ம். அவங்க ஒரு பெரிய பழைய பஞ்சாங்கம். ரைட்டு. அவங்க வந்து எந்த ஒரு கிரிட்டிசிசத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரைட்டு. பாருங்க என்னலாம் பண்ண போறாங்க." இல்ல, இல்ல. இதுதான் அந்த கருவாடை இப்பயே நம்ம உடைக்கிறோன்றத நம்ம சொல்ல வரதுன்னு. அதேதான். அது ஏன்னா, போற போக்குல ஒரு சேர் அடிக்கிறதுல வந்து நம்ம வந்து உட்கார்ந்தாங்கன்றது நம்மளுக்கு ஜஸ்ட் லைக் தட் இப்ப வந்து ஒரு இடத்த அடையறதுக்காக சில விஷயங்களை வந்து பண்ணுவாங்கன்னு எஸ், வச்சுக்கோங்களேன். எஸ். அதுல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரியாயிடுவாங்கன்னு நம்ம நினைக்கும் போது, ஆனால் அவர்கள் வேறு வித விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளுக்கு அதெல்லாம் காமிக்காம விட்டுருக்காங்க. வெளிய வந்தவங்க தான் அதெல்லாம் வந்து சொல்லும்போது தான் அதனுடைய உண்மை நிலவரம் தெரியுது. அதாவது அந்த பொண்ணு மேல உட்கார்ந்தது கூட பிரச்சனை இல்லையா? ம். அந்த பொண்ணுடைய முதுவ கீறி அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து படுத்திருக்காங்க. அதுல ஆனா ம். என்ன நடந்தது அப்படின்னா, நமக்கு ப்ளீஸ். காட்டுனாங்க ஜாக்கி. அதாவது அந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா, சேர் சேர டாஸ்க். பிடிக்கணும். யாராவது சேர பிடிக்கணும். சேர பிடிக்காதவங்கள வந்து ஒரு 5 பேர் வந்து வெளியில நின்னாங்க. ம். அப்ப மாயா உள்ள என்ட்ரி ஆவாங்க. ம். அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போதே கேட்பாங்க, யாரெல்லாம் இல்ல? ம். அப்படியா? 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 அப்படின்ட்டே வருவாங்க. ஆ. வரும்பொழுதே என்ன அப்படின்னா, அங்க ஃபர்ஸ்ட்டு முனியம்மா தான் வந்து நின்னுட்டு இருப்பாங்க. என்ன நீங்க வந்து ஏதோ பிடிக்கல அந்த மாரி ஏதோ கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "இல்ல நான் வந்து போனேன்னா அந்த பிள்ளை ஏற்கனவே உட்கார்ந்துருந்துச்சு. ம். அப்ப போய் அந்த பிள்ளைய நம்ம வந்து அமுக்கி நம்ம எப்படி அந்த பிள்ளைய தள்ளி நம்ம என்ன பண்ண முடியும்ன்ட்டு, ம். நான் வேண்டாம். நம்ம வந்து செலக்ட் ஆகலனாலும் பரவாயில்லங்கிறத தமிழ் அந்த மாரி ஏதோ ஒண்ணு சொல்லி, நான் வந்து ஓரமா ஒதுங்கி நின்னுட்டேன்." ம். அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ரைட். இந்த சோ இடத்துல ஒரு சின்ன இடைச்செருகல். ப்ளீஸ். இவங்க பேசும்போது நம்ம வந்து டக்குன்னு அட்மையர் ஆகுறோம் தெரியுங்களா? ஆ. இதுல சைக்காலஜிக்கலான ரீசன் என்னன்னா, சொல்றதே சிரிச்சுக்கிட்டே சொல்றது. சிரிச்சா மாரியே பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. சிரிச்சா மாரியே ஒண்ணு சொல்லும்பொழுது, பாருங்க கள்ளங்கபடம் இல்லாம ஒரு பேச்சு வந்து இப்படி இருந்தா தான் இப்படி பேச முடியும்னு ஒரு 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 டேக்லைன் வச்சிருப்பாங்க. அவங்க அவங்க வந்து இவ்வளவு வேலை செஞ்சுட்டு அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா, அப்பாவி மாரி அவங்க பேசுறாங்க ஆக்சுவலா. எஸ். அது ஒரு விஷயம் ஜாக்கி. இன்னொரு ம். விஷயமும் வந்து நம்ம சைக்காலஜிக்கலா நம்மளோட விஷயம் என்னன்னா, நம்மளுடைய தமிழோட உரைநடையும், ம். பேச்சு நடையும் பார்த்தீங்கன்னா, ம். ரொம்ப வந்து ரொம்ப கேஷுவலா இருக்கு இல்லையா? ம். பட் இப்ப கிராமத்துல இருந்து வரும் ஒரு 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 உரைநடையோ, இல்ல ஒரு பேச்சு இல்ல அது நடையோ நீங்க ஏரியாவுக்கு ஏரியா கேட்டீங்கன்னா, மாறுபடும். ஏரியாக்கு ஏரியா மாறுபடும். ஆனா நீங்க இயல்பாவே ஒரு கிராமத்து ஆளு, கிராமத்து பாஷையில பேசும்போது நம்ம அவங்கள இன்னசென்ட் தான் நம்புவோம். ஆமா. இது ஏன்னா அவங்க வந்து கிராமம். மைண்ட்லயே ஆமா அவங்க கிராமம் இது நம்ம அப்படின்ட்டு. மைண்ட்லயே திணிக்கப்பட்ட ஒரு நம்ம பழகுன ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ம். என்ன ஒரு அழகா பேசுறாங்க பாரேன். ஆமா. ஆனா அப்படிம்போம். எங்க இந்த கிராமம் வந்து மாறுச்சுன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி கிராமமா தான் இருந்தது. ஆ. 1990களுக்கு பிறகு டிவி வர ஆரம்பிச்சது. எஸ்ஸுங்க. ஒரு மாடல்ஸு, லிப்ஸ்டிக்ஸு அந்த ட்ரெஸ்ஸே மாற ஆரம்பிச்சது. பாவாடை தாவணி போய் வந்து சுடிதார் மாறுனதுல ம். 2000ல இருந்து சுத்தமா இப்ப கிராமமே கிடையாது. எல்லா விஷயமும் எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. அதுவும் இந்த கலைஞர் வேற அந்த கலைஞர் டிவி குடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லா ஷோஸ் எல்லாமே பார்த்து ரொம்ப அப்டேட்டடா இருக்காங்க. கிராமத்தினராக இல்லை. இல்ல இது அவங்களுக்கு உண்மை எல்லா ஜாக்கி. விஷயமும் தெரியும். அதுதான் மேட்டர். எஸ். இது உண்மை. டக்குன்னு வரேன்னு நினைக்காதீங்க. வாங்க, வாங்க. எனக்கு சரி நம்ம கதைய விடுங்க. நம்ம கதை எப்பவுமே நம்ம ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளு. ம், இது ம். அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம்ல. ம். அதுல என்ன இப்ப நீங்க சொன்ன வார்த்தைய நான் நம்புறேன். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமத்துல எங்க பெரியம்மா வீட்டுக்கு நான் போகும்பொழுது தான், ஆ. நான் வந்து ஒரு 8த் ஸ்டாண்டர்ட், 9த் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன். 9த், 10த் ஓணான்குடி. ஓணான்குடி. அதேதான். ஓணான்குடிங்கிறது வந்து ஒரு படு கிராமம். பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஆமா. அந்த கிராமத்துல இருக்கிற ம். எங்க அக்கா வந்து எனக்கு சொன்னா, ம். வீட்டுன்னு ஒரு கிரீம் இருக்குன்னு. பாருங்க. எனக்கு வந்து அப்படி ஒரு கிரீம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு நெறைய விஷயம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல தூக்கி எடுத்து எம்மா, 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 எம்மா. நெறைய பால் விஷயம் எடுத்து தெரியாது. வைக்கணும். நேத்து கூட யாரோ ஒருத்தன் ஜெர்க்கின் போட்டு சிரிச்சு வச்சிருந்தான். சோ அந்த மாதிரி வந்து நெறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. அது நான் நேத்தே ஒத்துக்கிட்டேன்ப்பா எனக்கு. ஆமாமா. அந்த அளவுக்கு ஆங்கில புலமெல்லாம் கிடையாது. ஆமாமா. ஜர்க்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தடையாறாங்க. பேச்சு தடை வரும்போது ஒரு ஜர்க்காரம் அப்படின்னு அதேதான். அது பண்ணி காட்டுங்க. ஐயோ, நான் எப்படி பண்ண வந்து முடியும்? ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து போட்டு சிரிப்பு வர போட்டு வச்சு தான் ரொம்ப யாரு? டீட்டெயிலா அதெல்லாம் இல்ல. அது என்னன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். அப்படி இந்த விஷயம் பாருங்க. வீட்டு அவங்க தான் ஆம். சொன்னாங்க. ஆ. எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க வந்து என்ட்ட வந்து என்ன சொன்னாங்க அப்டின்னா, நான் வந்து இந்த குளத்தெல்லாம் குளிக்க போம்போது எனக்கு ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். ம். கால்ல வந்து எனக்கு முடியெல்லாம் இருக்கு. எனக்கு ஒரு மாரி இருக்கு. எனக்கு ம். போறதுக்கு பிடிக்கல அப்டிங்கும்போது, இந்த கிரீம் வந்து இருக்கு. ம். "ஓ!
அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரியும். ஓகே. அததான் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுக்கான காரணியை நான் சொல்றேன். இது அதனால வந்து they all are updated, they all are வந்து வெரி இன்டெலிஜென்ட். எஸ் அதனால வந்து அவங்க ரொம்ப கிராமம்லாம் கிடையாது. அதுவும் இல்லாத இவங்க வீடியோலாம் போட்டு என்னென்னலாம் சொன்னா எந்தெந்த வீடியோலாம் போகுதுன்னு Correct. தெரியுது. இன்னொன்னு அவங்க கிட்ட வந்து என்னன்னா எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. சாமான் விளக்காம கிடக்குது, வியாபாரம் முடிச்சுட்டு வந்த பெரிய பொண்ணு வந்து ஒரு பாத்திரம் கூட தேய்ச்சி வைக்க மாட்டுது, புருஷன் கிட்ட கேட்டா புருஷன் வந்து எகிர்றாரு, அவர் ஒரு ஆம்பளை புள்ள. இப்ப இந்த இடத்துல தான் அவங்க வந்து மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பழைய கண்டிப்பாக. பஞ்சாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப இதேதான் இந்த மாதிரி ஆட்கள் அங்க போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை பத்திலாம் மதிப்பீடுகள், அதுக்கான கமெண்ட், அதுக்கு வந்து இப்ப ஏன்னா ஏற்கனவே முதுகுல கீறி காயமே பண்ணிருக்காங்க. அதுதான் அதே நீங்க அந்த இப்ப பேட்டியில கூட சொன்னாங்க ஏடிசி இன்ஜெக்ஷன் ஆமா, போடுற TC அளவுக்கு injection. டிசிஏ இதை பாருங்க எனக்கே அப்டேட் ஆகல இன்னும். டிசி இன்ஜெக்ஷன் போது கூட அவங்க இந்த காமாட்சின்றவங்க அது ரேபிஸ் அதெல்லாம் ஆமா. சொல்லக்கூடாதுலாம் சொன்னாங்க. எஸ் அந்த பெண்மணி இந்த காமாட்சி அவங்க டிரைவரா இருக்காங்க, அவங்க நல்லா பேசுறாங்க. அவங்க actually. உண்மையிலேங்க ஆமா. நல்ல நல்லாவே பேசுறாங்க. ஆனா இவங்க காமன் மேன் எடுக்கல. எஸ்எஸ் மியூசிக் தெரிஞ்சவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக சும்மா ஒரு ஐ வாஷ் மாதிரி இதை பண்ணனால இது எல்லாருமே வெளியே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அந்த புலம்பல் வீடியோக்களை வச்சு தான் இந்த வீடியோலாம் பண்றோம். ஆனா என்னன்னா அந்த புலம்பல் வீடியோல சிலது நியாயமா இருக்கு, சிலது அபத்தமா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 2.5 மணி நேரம் பஸ்ல நின்னது 2 நிமிஷம் தான் காமிச்சாங்கன்றதுலாம் வந்து அந்த மாதிரியான அபத்தமான பேச்சுக்கள் இருக்கு. அதே நேரத்தில் உள்ளார்ந்த கருத்துக்கள் நிறையவே இருக்கு. 50 பேரை ஏத்திட்டு எதுக்கு 2.5 மணி நேரம் வச்சிருந்தீங்க? அதுல யாராவது உட்கார்ந்தவங்களை ஹோல்டோ ஏதோ ஒன்று நீங்க வச்சிருந்தா கூட ஒரு பரவாயில்ல. எதுவுமே இல்லாம 50 பேருமே உள்ளார இருந்ததுக்கு எதுக்கு அந்த 2.5 மணி நேரம் இருக்குது அப்படின்னு கேட்கறது. அந்த கேள்வியும் சரி, ம். இன்னும் சில விஷயங்கள் அவங்க ஆ, கேட்டதும் அப்புறம் ஒரு பேசுறேன். நியாயமான கேள்வியா இருந்தது. அதாவது என்ன இல்ல சொல்லுங்க, இந்த முனியம்மாவை பத்தி நான் சொல்லுங்க சொல்றேன். சொல்லுங்க ப்ளீஸ். அவங்க சொன்னது என்னன்னா, இப்ப வந்தாங்க, அப்ப வந்துட்டு டக்குன்னு முனியம்மா வந்து அவங்க சொன்ன உடனேவே வந்து ம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாயா டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி ஒரு இதுவா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க உள்ள போகணும்ல, நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னுவாங்க. அப்ப மாசா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து என்ன சொல்லுவாங்க, இவங்க கண்டிப்பா உள்ள போகணும் அப்படின்வாங்க. இதே உள்ள போகணும்னே மாயா டோக்கன் கொடுத்துருவாங்க அவங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒன் ஆஃப் த டாக்டிஸ்ட் பை த டிவி நே வச்சுக்கோங்க. அந்த டிவி இதுலயே அந்த எபிசோட்லயே இன்னொரு பொண்ணு வந்து சொல்றதே காமிப்பாங்க. அந்த பொண்ணு தான் சொல்லும், என் தலைமையிலே உட்கார்ந்தாங்க சேர் டாஸ்க்ல. நமக்கு அதுதான் அப்ப அவங்கதான் முனியமான்னு தெரியாது. என் தலை தெரியும். ஆனா வந்து அந்த நேரம் வந்து நம்ம எல்லாமே கிளம்சியா நடக்கும்போது, ஸ்டாம்பேட் நடக்கும்போது என்ன நடந்தது தெரியாது இல்ல. அந்த மாதிரிதான் அந்த எபிசோடு. இப்ப தலைமையில உட்கார்ந்தாங்க. ஏன்னா இப்ப ஒரு விஷயத்தை திரும்பவும் பேசும்போது தான் நம்மளுக்கு அங்க என்ன நடந்து தெரியும். போற போக்குல தலைமையில உட்காந்து சரி அடிச்சு புடிச்சு நடக்கும்போது நடந்திருக்கும் அப்படின்னா அவங்க அந்த தலைமையில உட்கார்ந்து இருக்காங்கன்றத இப்ப இந்த செயல்பாடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அவங்க எவ்வளவு கன்னிங்கான ஆளு, அவங்க வந்து எதை வேணாலும் பண்ணுவாங்கிறது தெரியுதுன்னு சொல்ல வரேன். ஆனா அந்த நம்மளுக்காக ஒரு படபடப்பு இருக்குல்ல, இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டோம்னா அதை செய்யறதுக்கோ இல்ல அதை சொல்றதுக்கோ நம்மளுக்கு வந்து கூசும் இல்ல. அவங்களுக்கு அதெல்லாம் இல்ல, ரொம்ப தெளிவா மடமாத்தி பேசுறாங்க. அதனால அவங்க வந்து ஒரு நிஜமாலுமே அவங்க வந்து ஒரு விஷச்செடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னென்ன ஒன்றும் வந்து நம்ம வந்து ஃபுல்லா பார்க்கல. ஆனா கீரண விஷயம் வந்து இப்ப நம்மளாலேயே ஒன்று பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இன்னும் சொன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு வந்து கீரி, அந்த பொண்ணு வந்து அழாம இருந்திருக்காது, வருத்தப்படாம இருந்திருக்காது, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதை இன்னைக்கு வந்து இந்த ரிஜெக்டட் போட்டியாளர்கள்லாம் செல்லலாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, அந்த ஒரு விளையாடி ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு ரசபாசல ஒன்று நடந்துருச்சுப்பா, நான் வேற வந்து இழுத்து புழுத்து அந்த பொண்ணு பாவம், இந்த ஒரு வார்த்தை போதும் உங்க செயலுக்கான நியாயத்துக்கு. ஆனா நீங்க அதை சொல்லவே இல்ல. அதை எளிமையா நீங்க கடந்து போயிட்டீங்க. அங்கதான் நீங்க சரியான ஒரு காரியவாதி அப்படின்றதும், நீங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் போய் பேசுவீங்கன்றதும் அதுல இருந்து தெரிஞ்ச கதை தான் அது. உண்மை. ஏன்னா ஜாக்கி ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லும்போது நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா இவங்க காட்டும்போது நமக்கு எப்படி காமிச்சாங்கன்னா, இவங்க சேரை போய் பிடிக்கிற மாதிரி இருப்பாங்க, அந்த பொண்ணு உட்கார்ந்து இவங்க வந்துருவாங்க பின்னாடி. இது மட்டும் தான் நமக்கு காமிச்சாங்க. இப்ப அந்த பொண்ணு சொல்லும்போது தான் அந்த பொண்ணு சொல்லும், நான் போய் இந்த சேர்ல படுத்துட்டேன், படுத்ததுக்கு அப்புறம் என் மேல வந்து ஒருத்தவங்க உட்கார்ந்து தலைய வச்சு உட்காரும் போது அப்புறம் அந்த பொண்ணை கீழே தள்ளி மேல தள்ளி நமக்கு ஒரு அந்த மாதிரி கிளம்சியா காமிக்கும் போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா இதெல்லாம் வந்து நடக்கிற சகஜம். ஆனா அதுக்கப்புறம் புடிச்சு முதுகு ஃபுல்லா அந்த பொண்ணை கீறி எடுத்துட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, பண்ணிட்டு தான் நீங்க வந்து உங்களுக்கு அது யோகி வருஷம் போட்டுருக்கீங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல முடியலன்னதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து நின்னு இருக்கீங்க. அப்புறம் யாரோ சொன்னாங்க தீபா ஸ்லாங்ல பேசுறாங்க அவங்க. ஆமா, அதையுமே மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த ஒரு கிராமத்து போர்வைக்குள்ளார இந்த மாதிரி பேசுறதா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வருவாங்க, 90 நாள் வருவாங்க, சேனல் அதை அப்ரிஷியேட் பண்ணோம். கண்டிப்பா. ஏன்னா இவங்க செய்யற தப்ப வந்து யாரும் வந்து அடிச்சும் பேச முடியாது. ஏன்னா கிராமத்துக்கு எதிராக பேசிட்டாங்க, ஒரு அப்பாவுக்கு எதிராக பேசுற மாதிரி ஒரு பிம்பம் வந்துருன்றதுனால எல்லாருமே பயப்படுவாங்க பாருங்க. இதுல நீங்க அதை வந்து போட்டு உடைச்சது வந்து ராஜுவும் இவங்களும் தான். அதுவும் பிரியங்கா
பிரியங்கா வந்து என்னன்னா நம்ம எவ்வளவு பேரை பார்த்திருப்போம். ஆமா. எவ்வளோ சூப்பர் சிங்கருக்கு நம்ம காம்பேரா இருப்போம். எல்லாம் ஒண்ணுமே தெரியாம இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதிர்க்க உட்காந்துட்டு காலாட்டிட்டு ஏங்க பிரியங்காக்கா ம். அந்த ஜூஸ் எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். கேட்டு ஆ. பார்த்துருப்பாங்க. அவங்க பார்க்காம வந்திருப்பாங்களா என்ன? அதனால அவங்க தான் வந்து முதல்ல வந்து தாமரையை வந்து தோல் வச்சுதான் அவங்க தான். அதுக்காக தான் வந்து தள்ளி டிஷாவும். ஆ. அப்ப அந்த இதெல்லாம் நிறைய இப்பதான் ஞாபகத்து வருது. ஜுமாக். அது நீங்க அப்படியே வந்துருவீங்க ஜோக்கி. அந்த ஃபார்முக்கு வந்துருவீங்க. இந்த மாதிரி சிரிப்பு, ஹாப்பினஸ் அதெல்லாம் வந்துரும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இதுல எனக்கு அதாவது பிரியங்கா கூட இல்ல. ஒண்ணுமே அதாவது அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத பாவனி சொல்லுவாங்க. அரே பைத்தியம்! அவன் நம்மள தான் வந்து யூஸ் பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எனக்கு மறக்க முடியாத டயலாக். அதனாலே அவங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அவங்க வந்து உண்மையிலே ஹாப்பியா இருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. அதுதான். ஏன்னா இதுல இன்னொரு ஒண்ணு நான் வந்து கவனிச்சப்ப, நீங்க சோசியல் மீடியாலாம் நான் இப்ப உங்களுக்காக இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி சோசியல் மேடம். மீடியா அப்பதான் உங்களுக்கு அது அங்க இருக்கிற அதுல ஏங்கிட்டு இருக்கணும் போது சாத்துங்க. டக்குன்னு வந்துருது. அது வேற கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்ப இந்த ஏங்குறதெல்லாம் இருக்கட்டும். அப்ப இந்த சோசியல் மீடியால நான் பார்க்கும்பொழுது, ஒரு சில கமெண்ட்கள் இப்பவே இவர்கள் பாருங்களேன், அழகா சிரிக்கிறாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. சிரிப்பு இருக்கு. அவங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. அவங்களுக்கு ஒரு லைக் போடுங்க. இவங்க பாருங்களேன் ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட்யா. இப்பவே வந்து ரொம்ப அப்படியே மனசுல இருக்கிறத பேசிடுறாங்க. இவங்க வந்து சூப்பரா வருவாங்க. பாருங்களேன் இந்த குரங்கு வாழைப்பழத்தை உரித்து அவன் வாயில் எப்படி ஒழுக்கிறது என்று இதுக்கு ஒரு லைக் போட்டு விட்டு போங்க. இப்படிலாம் நிறைய போட்டோலாம் போட்டுருப்பாங்க. ஆமா ஆமா. எவ்வளவோ நடிகர்களுக்கு லைக் போட்டு ஒரு மணி நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படி இப்போ நான் சொல்லிடுறேன். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கயா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய லைக் நம்பர்ஸ் கம்மி ஆயிட்டே வருது சேனல்ல. இந்த சேனலுக்கு மட்டும் இல்ல, 4 சேனல் வச்சிருக்கோம். பார்த்து லைக் போட்டு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகேவா? இதுதான் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய So what is the conclusions? Any important விஷயம் தான் ஜாக்கி. ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கும்போது இப்பவே அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் சப்போர்ட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சேனலை நடத்தக்கூடியவர்களுக்கு வந்து கண்டிப்பா இவங்க மூலமாக ஒரு விஷயங்கள் இருக்கும்னு தெரியும். ஏன் இதை நான் திரும்பவும் சொல்றேன்னா, இதையுமே நான் வந்து ஒன் ஆஃப் த சோஷியல் மீடியால ஒரு கமெண்ட்கள்ல பார்த்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க மத்தவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் கேக்குறீங்க, நீ என்ன விக்டிம் கார்டு ப்ளே பண்றியான்னு கேட்பாரு ஆரி. அப்ப இவங்க வந்து சொல்லுவாங்க, எங்க அம்மா வந்து என்னைய வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு பார்க்க வரதுக்கு ரெடியா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா மேக்கப் பண்ணி விடுன்னு சொல்றப்ப, உனக்கெல்லாம் உன்னையெல்லாம் யாரு கருகருன்னு இருக்க ஒரு விக்டிம் கார்டு எடுக்கிறது. அது அதாவது தன்னை வந்து தான் அழகு இல்ல, எங்க அம்மாவா இப்படி சொல்லிட்டாங்க பாருங்க, நான் எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருக்கன்ற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. அவங்கள மென்ஷன் பண்ணல. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வீடியோக்கள்ல அவங்கள வந்து தன்னை ராணியா, ஐயோ அவங்க இருக்கட்டும், தப்பே கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து இப்ப கூட சொன்னாங்க, நான் கூட ஹீரோயின் ஆயிட்டா அப்படின்னு. அது அந்த மனசுல இந்த ஆசை, அதுக்கான லைக் எல்லாம் வரும்போது அவங்க அத பிம்பத்தை வந்து மைண்ட்ல வச்சுக்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனா இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும், என்னோட கலைஞர்கிட்ட வந்து நீங்க பிரதமர் ஆகிறதுக்கு என்னுடைய உயரம் என்னவென்று எனக்கு தெரியும் அப்படின்னாரு. அந்த மாதிரி நம்மளுக்கு வேற நீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்னா கூட ஓகேங்கன்னு கலந்து போவோம். நம்ம என்னையுமே நான்லாம் ஒரு ஹீரோ மெட்டீரியல் தெரியுமா பேச மாட்டேன், நான் நின்றேன் நான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி. இந்த மாதிரி நீங்க இதை பேசுறீங்கன்னும் பொழுது உடனே என்னன்னா எவ்வளவு கியூட்டா சொல்றாங்க பாருங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்க தன்னம்பிக்கை அதுல பாராட்டணும். அதாவது அதை எப்படி வேணாலும் உருட்டலான்றதுதான் என்னுடைய பேசிக். அது திரும்ப எப்படி நீங்க நிறுவீங்க? உங்களுடைய சிரிப்பே ரொம்ப அழகா இருக்கு, உங்களோட சிரிப்பே ரொம்ப அழகா இருக்குக்கா. இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது இப்ப நேத்து கூட நான் கூட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இல்ல ஆச்சரியமா பார்த்தது அங்க வந்து வெள்ளையா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை வந்து நேர பாத்துருக்க மாட்டாங்க. அது உண்மை அப்படின்னு நீங்க அந்த செட்டு அந்த ஆச்சரியம் எல்லாம் கரெக்ட். ஆனா நீங்க பேசின மற்ற விஷயங்கள் எல்லாம் உண்மைலாம் கிடையாது. ஆமா, அதுல வந்து அப்படியே பொய்ய மறைச்சிட்டு உண்மை மாதிரி நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி போடுற பாட்டு 2-3 வீடியோ பாட்டேன், மெதுவா தந்தி அடிச்சானே ஏன் மச்சானே, அப்படியே அதே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு 2000-3000 லைக் ஊதுங்க. அப்ப அவங்க தன்னைத்தானே அவங்க ஹீரோயினாவே கற்பனை. இப்ப பாருங்க, அவங்க ஃபர்ஸ்ட் உள்ளார போகும்போது இப்படி போயிட்டு எப்படி வந்து தாமரை ஒரு ரூல் ஓவர் பண்ணாங்களோ அது மாதிரி மாறுறாங்களா மட்டும் பாருங்க, எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இந்த ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு கான்ட்ரவர்சி போகும் பாருங்க. எங்க ஊர்ல நாங்க இதை பண்ண மாட்டோம், எங்க ஊர்ல கொலவை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பாட்டுல கை வைப்போன்ற மாதிரி அப்புறம் எடுத்து வருவாங்க. அதெல்லாம் இப்போதைக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க அதையுமே மென்ஷன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு இதுவா நம்ம வந்து நம்ம கலாச்சாரத்தோட எப்படி ஒரு பொண்ணு வந்து வாழறா அப்படிங்கறத நம்ம காட்டணும்ல, அதெல்லாம் நம்ம வந்து சொல்லணும்ல, நான் அதுக்கு தான் வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களையும் மென்ஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியுது, யார்கிட்ட எந்த டோன்ல எப்படி பேசணும்னு தெரியுது. நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராஜி வந்து ஒரு ஆளாவே அவங்க நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி பேசி அப்புறம் ஐயோ உங்களுக்கு நல்லா தெரியுன்ற மாதிரிலாம் அவங்க பயங்கரமா டைப்பா மாத்தான்னு வச்சாங்க. இது
இந்த வீடியோவுக்கு மிக முக்கிய காரணம் முதுகுல கிழிச்சிட்டு தலையில உட்காந்துட்டு அப்பாவி மாதிரி வந்து நின்னதோட மட்டும் இல்ல, அதுக்கு கிஞ்சித்தும் எனக்கு அது வந்து எளிமையா கடந்து போனதான் அங்க இருக்கிறது. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சேனல் சப்போர்ட் இருக்கு நம்மளுக்கு, எப்படி இருந்தாலும் உள்ளார கூட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு கிராமத்து ஆள் வேணும். இந்த மாதிரி வந்து ஏதாவது பழைய பஞ்சாங்கம் எடுத்தும் போகணும். திவாகருக்கே வாய்ப்பு கிடைக்கும் போது இவங்கெல்லாம் கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும். அவ்வளவுதான். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளார போறது இந்த மாதிரி ஆட்கள் உள்ளார போறது சந்தோஷம். ஆனா இது பேசு பொருளாகவும் நிறைய பேசுவோம். ஆனா அவங்க இன்னோசன்ட் கிடையாது, வெள்ளந்தியும் கிடையாது, தெளிவான ஆள். அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல ஜாக்கி. இதுதான் நானும் சொல்ல. இன்னொன்னு அந்த முதுகுல கீச்ச பொண்ணு வெளியே பேசும்போது தான் இன்னும் இவங்களுடைய முகத்திரை கிழியும். அதனால யாராவது செய்வாங்கன்னு நான் நம்புறேன். வேற என்ன இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.